அப்போஸ்தலர் ஆமென் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணினார்கள். 7ஆம் வசனம். எப்பொழுது இவங்க ஜெபிக்கும் போது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். தன்னுடைய பாஸ்டர் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிற தேவ மனிதனாகிய பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். நாளைக்கு அவருக்கு தூக்கு தண்டனை. ஒரு யாக்கோபு மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாயிற்று. இப்பொழுது இவருக்கும் ஏரோது ராஜாவினால் சட்டம் ஏற்றப்பட்டு அவங்க அங்கே இருக்கிறாங்க. தேவதூதர் பேதுரு சிறைச்சாலையில தூங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் சபையார் தூங்காதபடி அவனுக்காக என்ன செய்கிறார்கள்? ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா சபை என்ன செய்யல? தூங்கல. சபை அவனுக்காக ஜெபித்தது. எப்படியாவது நான் நினைக்கிறேன் பேதுரு ஒன்னும் வாக்கு தத்தத்தை சொல்லி தூங்கியிருப்பாரு. ஆண்டவர் சாவும் போதுதான் வயசான போதுதான் நீ மரிப்பான்னு அந்த வாக்கு தத்தத்தை நினைச்சு தூங்கியிருப்பார். இன்னொன்னு நினைச்சிருப்பார், எதுக்கு இந்த விசுவாசிகளோட கடந்து போராடிட்டு இந்த மனைவிட்ட பிள்ளைகிட்ட கடந்து போராடிட்டு போனோம். சரி, நாளைக்கு நம்ம ஓட்டத்தை முடிச்சு நிம்மதியா பரலோகம் போவோம். யாக்கோபு வெய்யாச்சு இல்ல, நம்மளும் போவோம். எதுக்கு இந்த உலகத்துல கடந்து போராடன்னு நினைச்சிட்டு உறங்கினாரோ தெரியல. ஆனா சபை விடவில்லை. சபையார் என்ன செய்தார்கள்? ஊக்கத்தோடு என்ன செய்தார்கள்? ஜெபித்தார். வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது நம்ம வாசித்தோம், தூதன் அறையிலே வந்து நின்று ஸ்தோத்திரம், வாழ்க்கையை முடிச்சலான்னு நினைச்சிட்டு இருந்தவனை தட்டி எழுப்பி ஸ்தோத்திரம் எல்லா ட்ரெஸ்ஸு போட வச்சு காப்பாற்றினார்கள். ஆமேன். அப்போ சபையாருடைய ஜெபம் பேதுருக்கு வர இருந்த மரணத்திலிருந்து அவனை காப்பாற்றினது, பாதுகாத்தது. அப்புறம் 3வது சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். எது நம்முடைய வேலையா இருக்குன்னு? ஒன்று, கர்த்தரே நம்முடைய வேலையா இருக்கிறார். 2வது, தேவ தூதர்கள் அவருடைய சேனைகளை நமக்கு வேலி அடைக்கிறார். 3வது, தேவனுடைய சபை, ஆவிக்குரிய சபை இங்கே இருக்கிற விசுவாசிகளாகிய உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வேலியாக பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒத்துக்கொள்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சபைக்குள் இருக்கிறீங்க அப்படின்றத காட்டிலும் நீங்க சபைக்கு வந்துட்டீங்கனாலே ஒரு வேலிக்குள்ள வந்துட்டீங்க. ஒரு வேலிக்குள்ள. அதுதான் போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றான், நீ பெத்லெகேமுக்கு வந்துட்டால, எங்க தோட்டத்துக்கு நீ வந்துட்டால. அவன் சொல்லி, நீ எங்கிடத்துல வந்தது? அவருடைய செட்டைக்குள்ள நீ வந்திருக்கிறாய். வந்தனால உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. வந்துச்சா இல்லையா ரூத்துக்கு? போன வாரம் தான் நினைக்கிறேன் நம்ம தியானிச்சோம். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க ஒரு ஆவிக்குரிய சபையில கண்டிப்பா அங்கம் வகிக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்க வகிக்கும் போது உங்களை அறியாமலே அந்த சபையின் மூலம் உண்டாகிற பாதுகாப்பு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க தூங்கும் போதும், நீங்க உறங்கும் போதும், இதை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா, வேலியிலண்டு வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கண்டிப்பாய் தப்பன்னை கூட இழப்புகளை சந்தித்து தான் ஆகணும். இளையகுமாரன் அப்பாவுக்கு வீட்டில் இருந்தான். இருக்கிற வரைக்கும் வேலிக்குள்ளதான் இருந்தான். அப்பாவுக்கு வீடுன்னா வேலிக்குள்ள இருந்தான். அவன் வெளியே போகும்போது கையில பணம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா நமக்கு தெரியும், ஒரு கட்டத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஏன் போகும்போது அப்பா வெறுமையாட்ட அனுப்பினாரு? இல்ல. உன் கையில பணம் இருந்துச்சா? இருந்துச்சு. சொத்து இருந்தா இருந்துச்சு. நண்பர்கள் இருந்தாங்களா? இருந்துச்சு. எல்லாம் இருந்துச்சு. அப்ப ஏன் இன்னைக்கு நடுத்தரில் வந்து நிற்கிறா? வேலியை விட்டு வெளியே போயிட்டான். அப்பான்ற வேலியை விட்டு என்ன செஞ்சிட்டான்? வெளியே போயிட்டான். பரிதாபம். நகோமி ஸ்தோத்திரம், அவள் பெத்லெகேம்ல இருக்கிற வரைக்கும் அவன் வேலிக்குள்ளதான் இருந்தான். அவள் சொல்லும் போது, அவள் போயிட்டு வரும்போது இப்படி சொல்ல, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். அப்போ இப்ப வந்த பிறவாக்கும் தெரியுது, நான் போகும்போது நிறைவுள்ளவனாய் போனேன். ஆனா போகும்போது அவளுக்கு அவ என்ன சொன்னா, இங்க ஒண்ணுமே இல்லை, பெத்லெகேம்ல ஒண்ணுமே இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, தானியம் இல்லை, தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம். புலம்பிட்டு தான் புருஷனாரையும் மக்களையும் ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருப்பான் மோவாபுக்கு. ஆனா வந்த பிறகு சொல்றா, போகும்போது சொன்னவன் ஒண்ணு இல்லைன்னு சொன்னவன் இப்ப வந்தோட சொல்றா, நான் இங்கிட்டு போகும்போது எப்படி போனேன்? பேசுங்க, சொல்லுங்க அந்த வார்த்தை. நிறைவுள்ளவளாய் போனேன். போகும்போது என்ன சொன்னீங்க? பெத்லெகேம்ல சாப்பாடு இல்லை, உறவு இல்லை. நீ பெத்லெகேம்
விட்டு போனதுன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ வேலியை விட்டு போயிட்டா. வேலியை விட்டு போயிட்டா. சபை என்கிற வேலி, பெத்லகேம் சபை என்பது ஒரு வேலி. அதை விட்டு நீ போனனால ஸ்தோத்திரம், உன் புருஷனை நீ இழந்தாய், 2 ஆண் பிள்ளைகளை இழந்தாய். கடைசியில நீ திரும்ப அந்த வேலிக்குள்ள வந்தனால கர்த்தர் திரும்பவும் உன்னை கர்த்தர் வாழ வைத்தாரு. ஒத்துக்கொள்றவங்க சத்தமாய், புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நம்ம சர்ச்சில் அப்படி இதுவரைக்கும் இந்த நீங்க மேன்மையா கருதுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒருபோதும் ஆவிக்குரிய சபையை விட்டு இங்க இல்லைன்னா இன்னொரு ஏதோ ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கணும். சண்டே சர்வீஸ் நீங்க இங்க அட்டன் பண்ணலன்னா பரவாயில்ல, வேறு ஏதாவது ஒரு ஆவிக்குரிய சபையில நீங்க அந்த சண்டே என்ன செஞ்சிருக்கணும், இருந்து கர்த்தரை ஆராதிக்கணும். நீங்க ஒரு சபையை விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, நீங்க வேலியை விட்டு வெளியே என்ன செய்யறீங்க, போனீங்கன்னா அதுக்கப்புறம் நிலைமை ரொம்ப பரிதாபம், ரொம்ப கஷ்டம். ஒரு ஆவிக்கிற சபையை விட்டு வெளியே போய் நல்லா இருந்தேன்னு ஒருத்தர் சொன்னதான் ஏன் நான் பார்த்தது கிடையாது. ஆனா சபையாக வேலிக்குள் வரும்போது உங்களை அறியாமலே பாதுகாப்பு இருக்கிறது, அரண் இருக்கிறது. கர்த்தரே வேலி எடுத்து பாதுகாக்க. சபையை எப்படி பார்க்கணும்னா உங்களுடைய ஒரு அரணாய் பார்க்கணும், உங்களுடைய ஒரு வேலியாய் பார்க்கணும். ஒவ்வொரு சண்டே நீங்க இங்கிருந்து ஆராதிக்க ரிஸ்க் எடுத்து வர்றீங்க, முடியாம இருக்கிறீங்க, சிலதை கேன்சல் பண்ணிட்டு வரீங்க. எனக்கு தெரிஞ்சு சிலர்லாம் மூக்கு இழுத்து இருந்தீங்க. ஆமே, அப்போ சளியோட வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் இந்த வேலைக்குள்ள வர்றதுனால இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமும் மேன்மையும் தான் உண்டாயிருக்கும். ஒத்துக்கொள்றவங்க சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. அப்போ சபை என்பது நம்முடைய காது கேட்கல வேலி. சபை என்பது நம்முடைய வேலி. கர்த்தர் வேலியா இருக்கிறாரு, தூதர்களை கொண்டு வேலி அடைக்கிறாரு. அடுத்து சபைக்குள்ள வைத்து நம்மளை என்ன செய்கிறாரு, சபைக்குள்ள இருக்கிறவர்களை தான் அவர் மணவாளனாய் வரும்போது வருகையில் என்ன செய்வாரு, எடுத்துக்கொள்ளப்படுவார்.